ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான மசாலா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகெல்லாம் நல்லா வெடித்த பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விடுறேன். அடுத்து இதில் 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்க்குறேன். 1 இன்ச் அளவு இஞ்சியை லைட்டாக சதைச்சி எடுத்து சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விடுறேன். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம்லாம் போன பிறகு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து சேர்க்குறேன். நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். சின்ன சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் தண்ணீர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிற நேரம் அந்த தண்ணீர் எல்லாமே நல்லா வற்றி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா ரெடியாகி வந்த பிறகு இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விடுறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மசாலா தோசைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம நார்மலாக தோசை சுடுற மாவு தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இனி நம்ம மசாலா தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கெல்லாம் நல்லா சூடான பிறகு இதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விடுறேன். அதுக்கப்புறமா 1 கரண்டி மாவு எடுத்து இதை நல்லா விரித்து விடுறேன். தோசைக்கல்ல என்ன சைஸோ அதே சைஸ்க்கு மாவு விரித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த தோசை மேலே எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ப்ரௌன் கலர்லேயும் வந்துடும். இதே போல் லைட்டாக தோசை கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோ மசாலாவை நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இனி நம்ம இந்த தோசையை 2ஆக மடிச்சிடலாம். பாருங்கள், தோசை கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இனி நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மசால் தோசை ஹோட்டல் ஸ்டைல்லே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.